News TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, எம்மீது உமக்கு நம்பிக்கை உண்டு. உமக்கு நம்பிக்கை உண்டு. நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தால் பல காரியங்களை செய்ய முடியும். அதனால்தான் நோயாளர்களை குணப்படுத்துவதற்கு முன்னால் இதை உனக்கு நான் செய்ய முடியும் என்று நம்புகிறீரா என்று கேட்கிறீர். இயேசுவே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவே, எங்களை துன்புறுத்துகிற எல்லா பாவங்கள் தீய சக்திகள் நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிக்க உம்மால் கூடும். இயேசுவே, உம்மால் கூடும் என்று நம்புகிறோம். இயேசுவே, எங்களை முழுமையாக விடுவித்தருளும். எங்களை குணப்படுத்தும். எங்களை மீட்டருளும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம்
எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அன்புக்குரிய திரு இதய ஆண்டவர் பக்தர்களே, ஒரு சிறுவனுக்கு பாட வேண்டுமென்ற ஆசை. அதனால் அவனை பாடல் பயிற்சி வகுப்புக்கு அந்த தாய் அனுப்பினார். அந்த பயிற்சி அளிக்கிற ஆசிரியர் 2-3 நாட்கள் பாடல் பயிற்சி அளித்தார். அவனோடு மற்ற மாணவர்களும் அதில் பங்கேற்றனர். இந்த ஆசிரியர் இந்த மாணவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பாட வராது, நீ பாடுவதை மறந்துவிடு, forget about singing, you can never sing என்று சொல்லி ஆசிரியர் அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இந்த மாணவன்
அழுது கொண்டே வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்த மாணவனை பார்த்து தாய் ஆச்சரியத்தோடு அனுதாபத்தோடு வினவுகிறார், என்ன நடந்தது என்று. அவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆசிரியர் சொல்லிவிட்டார், எனக்கு பாட வராது, அதனால் பாடுவதை மறந்துவிடு, பாட வேண்டும், பாடகனாக வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து அடியோடு எடுத்துவிடு என்று சொன்னார் என்று சொல்லி அந்த மாணவன் அழுதான். தாய் அவனை தேற்றுகிறாள், மகனே, நீ ஒரு பாடகனாவாய், உன்னை ஒரு பாடகனாக்கி காட்டுகிறேன், உன்னாலும் பாட முடியும், உனக்கும் பாட திறமை உண்டு என்று அந்த தாய் அவனை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தினார். வேறொரு ஆசிரியரிடம் அனுப்புவதற்கு முன்னால் இந்த தாயே அவனுக்கு பாட கற்றுக் கொடுத்தார். அவன் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பித்தான். பல குறைகள் இருந்தன, இருந்தாலும் சரி பரவாயில்லை, வாயை திறந்து பாடுகிறான், அது போதும், மீதியை பாடல் ஆசிரியர் அவனுக்கு பயிற்சி அளித்து திருத்துவார் என்று சொல்லி வேறொரு ஆசிரியரிடம் கொண்டு போனார். அவரிடத்தில் இவனை ஒப்படைத்து, ஐயா, இவனுக்கு பாட வேண்டும் என்ற ஒரே ஆசை, எப்படியாவது ஒரு பாடகனாக வேண்டும் என்பது இவனுடைய லட்சியம், இவனுடைய லட்சியத்தை நிறைவேற்ற என்ன வேண்டுமானாலும் இவனுக்காக நான் செய்ய தயார் என்று தாய் அந்த ஆசிரியரிடத்தில் சொல்லி அவரிடத்தில் ஒப்படைத்தாள். அந்த ஆசிரியர் மிகவும் சிரத்தை எடுத்து இவனுக்கு பாட கற்றுத் தருகிறார். சற்று கடினமாக தான் இருந்தது, இருந்தாலும் அந்த ஆசிரியர் முயற்சி செய்து அவனிடம் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் சொல்வார், நீ ஒரு சிறந்த பாடகனாவாய், நீ ஒரு சிறந்த பாடகனாவாய், எதிர்காலத்தில் நீ நல்ல பாடகனாவாய் என்று ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் பயிற்சி அளிக்கும்போது என்ன தவறு செய்தாலும் அதை பொறுமையோடு திருத்துவார். பல முறை அதே தவற்றை செய்வான், ஆனால் பயிற்சி அளித்து அவனை பாட வைத்தார். ஒரு சிறந்த பாடகனாக அவன் விளங்கினான், உலக புகழ்பெற்ற பாடகனாக அவன் விளங்கினான். இதற்கு காரணம் என்ன? முதலில் இவனுடைய தாய் இவனை நம்பினார். என்னுடைய மகன் ஒரு பாடகனாவான், அதை நான் பாடகனாக்கி காட்டுகிறேன் என்று சூளுரைத்து அதற்காக முயற்சிகளை எடுத்தார். இவனை நம்பினார், இவனிடத்தில் இருக்கிற திறமைகளை நம்பினார். அவனாலும் தன் திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும், இவனும் ஒரு பாடகனாக முடியும் என்று தாய் நம்பினாள். அதனால்தான் ஒரு பாடலாசிரியர் இவனால் பாட முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டாலும் தாய் நம்பிக்கையை இழக்கவில்லை. எனவே அந்த தாயே இவனுக்கு பயிற்சி அளித்தார். அதன் பிறகு வேறொரு ஆசிரியரிடத்தில் ஒப்படைத்து பாட பயிற்சி அளிக்க செய்தார். இப்படிதான் நம்மிடத்தில் இருக்கிற திறமைகள் நாம் வளர்த்து கொள்ள நம்மீது நமக்கு நம்பிக்கை தேவை. அதை போலவே பிறர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்மிடம் நம்பிக்கை இருந்தால் பிறரை வாழ வைக்க முடியும். இதைதான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். முடக்குவாதமுற்ற ஒருவன், அவனால் எழுந்து நடக்க முடியாது. இயேசு அந்த ஊருக்கு வருகிறார். இயேசு அற்புதங்களையும் அறிகுறிகளையும் செய்கிறார் என்று அறிந்த இவர்கள் இவனை ஒரு கட்டிலில் கடத்தி இவனை இயேசு இருந்த வீட்டுக்கு தூக்கி கொண்டு போகிறார்கள். வீட்டில் ஏராளமான கும்பல் இயேசுவிடம்
புதுமையாக குணம் பெற பலர் வந்திருந்தார்கள். எனவே வீட்டுக்குள் வாயில் வழியாக நுழைய முடியவில்லை. ஆகவே பக்கத்தில் படி, அந்த படியிலே இவனை தூக்கி கொண்டு போகிறார்கள். மேலே போய் அவர்கள் இந்த மனிதனை கொண்டு போய் வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கினர். இங்கே இந்த வார்த்தைகளை சற்று நன்றாக கவனிக்க வேண்டும். வீட்டு கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கினர் என்றால் என்ன பொருள்? வீட்டு கூரையை பிய்த்து எடுப்பார்கள். கூரை ஏதாவது விழல் போன்ற செடிகள் அந்த விளைகின்ற, குறிப்பாக ஏரியில் விளைகின்ற விழல் போன்ற மிலாறுகளால் வைத்து அதை வீட்டை அவர்கள் மூடுவார்கள். ஆனால் இங்கே பீத்து என்று சொல்லாமல் உடைத்து என்று சொல்லுகிறார்கள். எப்படி கூரையை உடைக்க முடியும்? ஏன் கூரையை உடைத்தார்கள் என்று நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? அந்த காலத்தில் 2 விதமாக வீடுகளை கட்டுவார்கள். கூரை வேய்து வீடுகளை கட்டுவார்கள். சில வீடுகள் குறுக்கு கழிகளை வைத்து அதன் மீது மிலாறுகளை போட்டு அதன் மீது மண் சேறு உண்டாக்கி அதை மேலே ஓடு போல போட்டிருப்பார்கள். அந்த ஓடுகளை எடுக்கலாம். அதை எடுத்து அதன் பிறகு இந்த மூடி இருக்கிற மிலாறுகளை எடுத்து கழிகளை எடுத்து உள்ளே இந்த முடக்குவாதம் உற்றவனை கட்டிலோடு இறக்குகிறார்கள். இது எவ்வளவு சிரமமான பணி பாருங்கள். எப்படி இதை செய்ய முடியும்? இதை செய்தால் மீண்டும் எளிதில் அந்த கழிகளை வைத்து ஓடுகளை வைத்து மூடிவிடலாம். அதனால்தான் அவர்கள் இதை செய்தார்கள். ஒருவேளை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இவர்களுக்கு பழக்கமானவராக இருக்க வேண்டும். அதனால்தான் இவனை மேல் மாடிக்கு தூக்கி கொண்டு போய் அந்த கூரையை உடைத்து இவனை கட்டிலோடு இயேசுவின் முன்னால் இறக்குகிறார்கள். இது ஒரு வேடிக்கையான செயலாக இருக்கிறது. வீட்டு உரிமையாளருக்கு தெரியுமா எப்படி இதை செய்தார்கள்? ஒருவேளை வீட்டு உரிமையாளர் இவர்களுக்கு தெரிந்தவராக சொந்தக்காரராக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் இதனால் எந்த பாதிப்பும் உண்டாகாது என்று சொல்லி இவரை மேல் மாடிக்கு தூக்கி கொண்டு போய் கூரையை உடைத்து இவரை உள்ளே இறக்கினார்கள். இதில் இவருடைய முயற்சியை நாம் பாராட்ட வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக இவர்களிடமிருந்த ஒரு நம்பிக்கை. இயேசு எப்படியும் குணமாக்குவார் என்று நம்பினார்கள். இந்த நோயாளியை முன்னிட்டு இயேசுவை நம்பினார்கள். நிச்சயமாய் இயேசு இந்த முடக்குவாதம் உற்றவரை குணமாக்குவார் என்று அவர்கள் நம்பினார்கள். இயேசுவும் இந்த மனிதன் கட்டிலோடு கீழே இறக்கப்பட்டதை பார்க்கிறார். உடனே வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் நகர்ந்து கொண்டு இந்த கட்டிலிருந்து இறங்குகிற மனிதனுக்கு இடம் கொடுத்தார்கள். எல்லோரும் வியப்போடு பார்க்கிறார்கள். என்ன ஒரு வேடிக்கை! மேலிருந்து ஒரு மனிதனை கட்டிலோடு கீழே இறக்குகிறார்களே என்று எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். ஆனால் இயேசு எதை பார்த்தார்? இந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். இயேசு இவருடைய நம்பிக்கையை கண்டு உடனே புரிந்து கொள்கிறார். எதற்காக இவரை உள்ளே இறக்கினார்கள் என்று இயேசு புரிந்து கொண்டார். இந்த முடக்குவாதமுற்றவனை குணமாக்க வேண்டும் என்று தான் இவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று இயேசு புரிந்து கொண்டார். ஆனால் அந்த நோயாளியால் எதுவும் பேச முடியவில்லை.
நோயாளி இயேசுவை பார்த்து, இயேசுவே தாவீதின் மகனே என்னை குணமாக்கும் என்று அவன் சொல்லவில்லை. அவனால் முடியாது, பேச முடியாது. இயேசு ஒவ்வொரு புதுமையும் செய்யும் போது என்ன செய்கிறார்? யாராவது ஒருவர் விண்ணப்பிக்க வேண்டும். ரெண்டாவது, நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். யாரிடத்தில் விசுவாசம் இருக்கிறதோ அவர்களைத்தான் இயேசு குணமாக்குவார். இங்கே இந்த மனிதனிடத்தில் விசுவாசம் இருப்பது இயேசு உணரவில்லை. ஆனால் இந்த நோயாளியை தூக்கி கொண்டவரிடத்தில் இருந்த நம்பிக்கையை பார்த்தார். இதனால்தான் நோய் நீங்க வேண்டுமென்றால் ஒன்று, பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், இயேசுவிடம் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி பாதிக்கப்பட்டவரால் ஜெபிக்க முடியாது என்றால் அவரை சார்ந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அவரை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். அதாவது அவர்கள் நம்பிக்கையோடு இயேசுவிடம் விண்ணப்பிக்க வேண்டும். அதைதான் இந்த புதுமையில் பார்க்கிறோம். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு அந்த நோயுற்றவரை பார்த்து, உன் மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நம்பிக்கையோடு போ என்று சொல்லுகிறார். அதனால் இதை இயேசு இவ்வாறு சொல்லுவதற்கு காரணம், இவரை தூக்கி கொண்டு வந்த நண்பர்களிடத்தில் வெளிப்பட்ட விசுவாசம், அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, இதையெல்லாம் இயேசு பார்க்கிறார். இது சாதாரண நம்பிக்கை அல்ல. என்ற நம்பிக்கையை இவர்கள் இந்த செயலில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கட்டிலில் அவனை படுக்க வைத்து அவனை தூக்கி கொண்டு படி வழியாக மேலே போய் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி அதில் இவனை இறக்குகிறார். எவ்வளவு சிரமம் பாருங்க. இது எதை காட்டுகிறது? இவரிடம் இருந்த நம்பிக்கை. இதனால தான் ஒருவேளை நோயுற்றிருக்கிறவர்கள், நம் உறவினர்கள், நமது வீட்டில் இருக்கிறவர்கள் ஒருவேளை ஜெபிக்க முடியாது, அவரிடத்திலே விசுவாசம் வராது. ஏனென்றால் அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனை அனுபவிக்கிறார்கள். இந்த சூழலில் யார் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும்? அவருடைய உறவினர். ஒருவேளை மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தால் கணவன், அவருடைய பிள்ளைகள், அல்லது கணவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக இருந்தால் அதிகமான விசுவாசத்தை மனைவி, பிள்ளைகள், வீட்டில் இருக்கின்றவர்கள், உறவினர்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையை கண்டு இயேசு குணமாக்குவார். இதை பல நேரத்தில் நாம் செய்ய தவறிவிடுகிறோம். நோயுற்றவர் மட்டும் அழுது புலம்புகிறார், ஆனால் அவருடைய உறவினர்கள், அவரை பராமரிக்கிறவர்கள் நம்பிக்கையோடு இருப்பதில்லை, கடவுளிடத்தில் விண்ணப்பிப்பது இல்லை. இந்த நிகழ்ச்சி நமக்கு இதைதான் சொல்லுகிறது. இயேசு அந்த நோயுற்றவரை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். யூதர்கள் ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார்கள். அதாவது நோய்க்கும் பாவத்துக்கும் முடிச்சு போட்டு பார்த்தாங்க. யாராவது நோயுற்றிருந்தால் உடனே என்ன முடிவெடுப்பார்கள் என்றால், இவன் ஒரு பாவி, இவன் பாவம் செய்திருக்கிறான், அதனால் தான் துன்பப்படுகிறான், பாவத்தின் தண்டனை நோய் என்று மூடா மொத்தமாக யூதர்கள் முடிவெடுத்தார்கள். யாராவது துன்பப்பட்டா, நோய்வாய்ப்பட்டா உடனே என்ன நினைப்பார்கள்? அந்த நோயாளி பாவம் செய்துவிட்டார், அவர் ஒரு பாவி, பாவத்தின் பலனாக நோயை தண்டனையாக கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு இங்கே சொல்ல விரும்புகிறார், நோயுற்ற எல்லாரும் பாவிகள் கிடையாது. பாவத்தின் தண்டனை அல்ல நோய். ஆனாலும்
இயேசு என்ன சொல்லுகிறார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறுகிறார். ஏன் இவ்வாறு சொல்லுகிறார் என்றால், பாவத்தை மன்னிக்க தனக்கு அதிகாரம் உண்டு என்பதை எண்பிக்க இவ்வாறு சொன்னார். இதோடு நிறுத்திவிட்டார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி நிறுத்துகிறார். என்ன பதில் மொழி, மற்றவங்க ரியாக்ஷன் என்ன என்று பார்க்க பேசாமல் இயேசு இருக்கிறார். அப்பொழுது உடனே அங்கிருந்த மறைநூல் அறிஞர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான் என்று இயேசுவை பற்றி தங்கள் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பினார். ஏன்? பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தானே உண்டு. இவன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் இவனுக்கு யார் கொடுத்தது என்று தங்களுடைய மனதில் எண்ணிக்கொண்டார்கள். அதை மற்றவரிடத்தில் பேசவோ கலந்து ஆலோசிக்கவோ இயேசுவிடத்தில் சொல்லவோ கேட்கவோ இல்லை. மனதில் இப்படி நினைத்தார்கள். ஆனால் இயேசு உள்ளத்தில் இருந்த எண்ணங்களை அறிந்து கொண்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நோய்க்கு காரணம் பாவம் என்று நினைக்கிறீர்களா? சரி, அப்படியே வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த மகனை நான் குணமாக்குகிறேன். அப்படியானால் இந்த மகனுடைய நோயை நான் குணமாக்கினேன் என்றால், நீங்கள் நினைப்பது போல இந்த பாவத்துக்கு காரணம், இந்த நோய்க்கு காரணமான பாவத்தை என்னால் நீக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, மகனே எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். சரி, இயேசு இங்கே நிரூபித்தார் அல்லவா, தனக்கு நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய கருத்துப்படி நோய் பாவத்தின் பலன். நோயை நீக்கினால் பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லாமல் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் பொதுவாக நல்ல மக்கள், பொதுமக்கள் எல்லாரும் நாங்கள் ஒருபோதும் இதுபோல் கண்டதில்லை என்று பாராட்டுகிறார்கள். மறைநூல் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவுக்கு எதிராக பேசுகிறார்கள். பாருங்க, நல்ல வெட்ட வெளிச்சமாக கண்ணு முன்னால் 4 பேர் தூக்கிக்கிட்டு வந்தவன் எழுந்து நடக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனே அந்த படுக்கையை தூக்கி கொண்டு போகிறான். இதை பார்த்த உடனே என்ன நினைக்க வேண்டும்? எதுவுமே நினைக்கலன்னாலும், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கோ இல்லையோ, இந்த நோயாளியை இயேசு குணப்படுத்தி விட்டார், குணமாக்கும் வல்லமை அவரிடம் இருக்கிறது என்று அதை மட்டுமாவது நம்பி இருக்கலாம் இல்லையா? இல்லை. அவர் மீது பழியை சுமத்துகிறார்கள். பொதுமக்கள் நல்லவர்கள் இதுபோல் ஒருபோதும் கண்டதில்லை என்று இயேசுவை போற்றி புகழ்ந்தார்கள். கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை, இந்த மனிதர்கள் இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கை இந்த நோயாளியை குணமாக்கிற்று. இதுபோலதான் நாம் கடவுளை நம்ப வேண்டும், பிறரை நம்ப வேண்டும். எந்த நேரத்தில் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு நம்மீது நம்பிக்கை பிறக்கும். அப்போது பிறர் மீது நமக்கு நம்பிக்கை வளரும். ஆகவே கடவுளை நம்புவோம், நம்மை நம்புவோம், பிறரை நம்புவோம். நாமும் வாழ்வோம், பிறரும் வாழ்வார்கள். ஆண்டவரே, இயேசுவே எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மால் எல்லாம் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த உலக நடப்புகளை பார்க்கிற போது எங்களுக்கு நம்பிக்கை குறைகின்றது. இருப்பினும் உம்மால் எல்லாம் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்பொழுது எங்களில் நம்பிக்கை பிறக்கும். எங்களில் நம்பிக்கை இருந்தால் பிறரை நாங்கள் நம்புவோம், பிறரும் வாழ்வார்கள். இயேசுவே, நம்பிக்கையினால் நாங்கள் வாழ
பிறர் வாழ எங்கள் நம்பிக்கையை தூண்டி எழுப்பியருளும். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். இன்று இறைவன் நம்மை நம்பிக்கை கொள்ள அழைக்கிறார். கடவுள் மீது நம்பிக்கை, நம் மீது நம்பிக்கை, பிறர் மீது நம்பிக்கை கொண்டால் வளமான வாழ்வு நமக்கு கிட்டும். ஆகவே நம்பிக்கையை வளர்க்க இறை இயேசுவிடம் அருளை வேண்டுவோம். இந்த திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடருபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவெண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில்மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிசெல்வி, திரு ஷபியர் காஸ்டின் உடல்நலனுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, சென்ட் ஜாக்வஸ் அந்த்வான் துணைவி கிடைக்கவும், விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சகாய மாதாவுக்கு நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜனோ மற்றும் திருமதி தாசு கஸ்தூரிபா ஆன்ம இலைப்பாட்சிக்காக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு ஞானப்பிரகாசம் தீனேத் 60வது பிறந்தநாள் நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குழந்தைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், விக்டோரியா துய்னேத் இதய ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றியாக, குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களான திரு தங்கப்பிரகாசம் தீனேத், திருமதி மேரி அந்துவான் உதீர், திரு ஜோசப் பிரபலநாதன், திருமதி ஃபிலோமினா பிரபலநாதன் ஆன்மாக்களுக்காக, திருமதி ஃப்ராமிலா அவாரிஸ் கருத்துக்கள் நிறைவேற, ஃபேதரிக் ஃபுலோரின் குணமடைய, தீய சக்திகள் விலக, ராணி பூரண சுகம் கிடைக்க, அருணுக்கு நல்ல வேலை அமையவும், இதய ஆண்டவரின் அருளும் ஆசையும் பெறவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாற்றிக்காக, லோயோன் அல்ஃபோன்ஸ் குடும்பத்தினர் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, உடல் நலம் பெறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் உடல் ஆன்ம நலனுக்காக, மகன் வீட்டு பிரச்சனைகள் வேலை பிரச்சனைகள் சரியாக அமைய, செராட் ஆனந்த் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு அந்தோனி அவர்கள் உடல்நலம் கிடைத்தமைக்கு நன்றியாக, தொழில் வளர்ச்சிக்காக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, திரு தேவகுமார் குடும்பம் இதய ஆண்டவருக்கு நன்றறிதலாக, திருமதி மேரி மார்ட்டின் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, பிராஸ்பர் ஜூலி இதய ஆண்டவருக்கு நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் திருமதி கோலாந்தான் அருள்விழி உடல்நலம் பெற, குழந்தைகளுக்காக, திருமதி வைத்திலிங்கம் லிடியா துணைவி நலம் பெறவும், திருமதி அசோக் குமார் லமிரால் ஷர்மிளா சுகம் பெற, திருமதி சில்வி குழந்தை பிறந்ததற்காகவும் தாயும் செய்யும் நலம் பெறவும், திரு பத்திநாதன் சாமுவேல் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலம் பெறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நலமுடன் இருக்கவும், மேலும் திப்பு சாகிப் பகுதி மக்களுக்காக, அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றறிதலாக, தினேஷ் பிபிஏ முடித்ததற்கு நன்றியாக, அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே மக்கள் நலமாக இருக்க, பிரியா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, ஜெரால்டு இதய ஆண்டவருக்கு நன்றியாக, துரைராஜ் ஏஜென்சி நன்றறிதலாக வியாபார வளர்ச்சிக்காக, அந்தோனி ஜாப்ரிக் கேட்டர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, ஜோசப் உடல்நலனுக்காக, கண்மணி பிரியா நல்ல முறையில் நடக்கவும் பேசவும் வேண்டி, பேன்ஜாமேன் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் மரித்த லூர்து மரிநாதன், ஆல்பர்ட் பெரியநாயகம், மார்த்தா லாசரஸ் டேவிட், கண்ணுசாமி செல்வநாதன், சிஸ்டர் பரோமியா, சிஸ்டர் மேரி எத்தில் வினோ இவர்களது ஆன்ம இலைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக.
எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தரும் ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருப்போம் நாமே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, திருவாக்குகள் 1-5 மற்றும் 11. சகோதர சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுபவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் இதழ் 19, பாடல் எண் 2. ஆண்டவரே பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரே பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள்.
அவர் அமைத்தார் மகத்துவமும் மேன்மையுமே பெறவானங்களை அவர் அமைத்தார் வல்லமை பேரெழிலும் அவர் வாழ்விடத்தில் உள்ளனவே ஆண்டவரை பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப் போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிகுந்த தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கமை காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடு நிறைவே அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், புனித மார்கரெட் மரியம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் வர நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். குணமடையும். பாடல் எண் 4. தியாக தருவே திருவிருந்தே, தினம் தினம் நாவில் வரும் அமுதே. தியாக தருவே திருவிருந்தே, தினம் தினம் நாவில் வரும் அமுதே. தியாக தருவே திருவிருந்தே. உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையா, உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையா, உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உள்ளத்தில் கோயில் கொண்டிடவா, உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா. தியாக தருவே திருவிருந்தே, தினம் தினம் நாவில் வரும் அமுதே. தியாக தருவே திருவிருந்தே. கிறிஸ்துவின் திரு ஆத்மமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்று காலை 11 மணிக்கு நற்கருணை ஆராதனை இடம்பெறும்.
சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் அருளை பொழிவாராக. ஆமென். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானகத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தேவ தேவ இருதயமே எங்கள் நேச இதய ஆண்டவரே, விண்ணோர் ஏற்றி வணங்கிடும் விமலராஜனே ஆண்டவரே, விண்ணோர் ஏற்றி வணங்கிடும் விமலராஜனே ஆண்டவரே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா நம் ராஜனுக்கே. நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றி நன்றியுடனே ஸ்துதிக்கின்றேன். கைவிடாத எங்கள் நம்பிக்கையே எங்கள் இதய ஆண்டவரே, கைவிடாத எங்கள் நம்பிக்கையே எங்கள் இதய ஆண்டவரே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா.